Praise the Lord. Hallelujah. பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். ஹalleluya. மறுபடியும் இணையதளத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise God. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படிக்கு பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் வாக்களித்தபடியே நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஹalleluya. Praise the Lord. பாருங்க, கர்த்தர் யோபு பார்த்து யோபு 38ஆம் அதிகாரத்தில் அவனை பார்த்து பேசும்போது 8வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல, Praise the Lord, கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல சமுத்திரம் புரண்டு வந்த போது, Praise the Lord, கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல சமுத்திரம் புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் தடுத்து அடைத்து, Praise the Lord, ஆமா, அதற்கு எல்லையை குறித்து, எல்லைகளை, அதற்கு சமுத்திரத்துக்கு ஒரு எல்லைகளை குறித்து, Praise the Lord, இம்மட்டும் வா, மிஞ்சி வராத, Praise the Lord, ஹalleluya. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. ஆமா, சமுத்திரத்துக்கு ஒரு எல்லைகளை குறித்து இம்மட்டும் வா, இதற்கு மிஞ்சி வராதேன்னு சொல்லி அப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, அந்த சமுத்திரத்துக்கே கர்த்தர் ஒரு எல்லையை குறித்து வைத்திருந்தாரே, ஆனால் ஹalleluya, நம்முடைய தோல்விக்கு கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு எல்லையை குறித்து வைத்திருக்கிறார். Praise the Lord. ஆமா, நம்முடைய பலவீனத்துக்கு கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு எல்லையை குறித்து வைத்திருக்கிறார். Praise the Lord. Hallelujah. நம்முடைய கடன் பாரத்திற்கு, கடன் சுமைக்கு கர்த்தர் ஒரு எல்லையை குறித்து வைத்திருக்கிறார். Hallelujah. Praise the Lord. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. நம்முடைய இல்லாமைக்கு கர்த்தர் ஒரு எல்லையை குறித்து வைத்திருக்கிறார். நம்முடைய ஏழ்மைக்கு கர்த்தர் ஒரு எல்லையை குறித்து வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? Praise the Lord. சமுத்திரத்திற்கு, ஆமா, இதை மிஞ்சி வராத அப்படின்னு சொல்லி ஒரு எல்லையை குறித்து வைத்த என் தேவன். Praise the Lord. சாத்தான் யோபுவின் இடத்துல சோதிக்க வருவதற்கு முன்பதாக ஆண்டவர் சாத்தானுக்கு கொடுத்த கமாண்ட் என்ன தெரியுமா? ஆமா, அவனுக்கு ஒரு எல்லையை குறித்து வைத்திருந்தார். அவனுடைய ஜீவன் பாதுகாக்கப்படணும். ஹalleluya. அவனுடைய சரீரத்துல என்ன வேணும் பண்ணிக்க, அவனுடைய ஜீவன் எடுக்கக்கூடாது. ஹalleluya. சாத்தான் எப்படியெல்லாம் அவனை சோதிச்சிருப்பான் பாருங்க, பார்த்து பார்த்து சோதிச்சிருப்பான். Praise the Lord. ஆமா, ஏன்? ஆண்டவர் ஜீவன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஜீவன் போகக்கூடாதபடிக்கு பார்த்து பார்த்து, ஹalleluya. Praise the Lord. ஆமா, கர்த்தர் எல்லை குறித்து வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே. வார்த்தையானவரே, நீர் குறித்ததை யாரால் அழித்திடக்கூடும்? நீர் உரைத்ததை யாரால் மறுத்திடக்கூடும்? நீர் குறித்ததை யாரால் அழித்திடக்கூடும்? நீர் உரைத்ததை யாரால் மறுத்திடக்கூடும்? நீர் குறித்ததை அழிப்பவன் இல்லை, நீர் உரைத்ததை மறுப்பவன் இல்லை. நீர் குறித்ததை அழிப்பவன் இல்லை, நீர் உரைத்ததை மறுப்பவன் இல்லை. வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே, இயேசுவே. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய்